சே நோ டு டெம்பரரி ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் என்று நேற்று விஜய் அவர்கள் மாணவர் மத்தியிலே உரையாற்றினார். மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் இவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலே, சினிமாவிலே எத்தனை இடத்திலே அதை ஒரு சுகபோகமாக இவர் செய்து காட்டியுள்ளார், நடித்து காட்டியுள்ளார். அதற்கெல்லாம் முதலிலே மன்னிப்பு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை வரவேற்கின்றோம். உங்கள் வார்த்தைகளை நேற்று நடந்த கூட்டத்திலே 50 பவுன்சர்கள் துபாயில இருந்து, அதாவது இந்தியாவில் எவனுமே பவுன்சர் இவருக்கு பாதுகாப்பு, பவுன்சர் என்பவர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள், அப்படி இந்தியாவில் யாரும் இல்லையா. இவர் துபாயிலிருந்து 50 பேரை கொண்டு வந்து தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி தனக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு மக்களிடத்திலே உரையாற்றுகிறார். ஒரு உண்மையிலேயே அவருடைய செயல்பாடுகளை வரவேற்கும். அதே சமயத்தில் இதுவரை அவர் செய்து வந்ததுக்கும் அதற்கு இந்த போதைப் பொருள் வளர்ப்பதற்கு உண்டான முகாந்திரம் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய கோரிக்கை. அதற்காக அவர் மன்னிப்புக்கு உடனடியாக சினிமா துறையில் இருக்கும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும்.